இந்த இப்ப வேலுமணி தலைமையில வந்தாங்க இல்லையா, சோ இந்த கூட்டணியை வந்து இயக்குறதே வந்து லீமா ரோஸ் தான். ஓகேங்களா, அவங்க தான் இயக்குறாங்கன்றது ரொம்ப பரவலா, அது ரொம்ப பரவலா பேசப்படக்கூடிய ஒண்ணாயிருச்சு அவங்களுக்கு. மிகப்பெரிய அதிமுகன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியை ஒரு குறிப்பிட்ட மண்டலத்துக்கு, ஒரு கொங்கு மண்டலத்துக்கான கட்சியா மாத்திட்டாரு. மறைவுல, திரைமறைவுல வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடந்து அதுல அதிமுக உண்மைதானா அது? இல்ல, அதுக்கு அது உண்மைன்றது வந்து எல்லாருமே சொல்றாங்க. திருமாவளவனே சொல்லிட்டாரு அவரு, இப்படியான இதுக்கு என்னை கூப்பிட்டாங்க, நான் கடைசி நேரத்துல மறுத்துட்டேன்னு சொல்லி. இப்ப பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. விஜய் அவர்கள் வந்துட்டு பொறுப்பேற்ற பிறகு எல்லா தலைவர்களுமே போய் பார்த்தாரு. ஆனா வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி மட்டும் போய் பார்க்கவே இல்லை. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்னவா இருக்கும் சார்? அதிருப்தி அணியினரை போய் நீங்க சந்திக்கிறீங்க. அதிருப்தி அணியினரை சந்திக்கும் போது நீங்க கண்டிப்பா வந்து அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வமான தலைவர் அவரு, நீங்க அவரை வந்து நீங்க சந்திச்சிருக்கணும். அது ஆக்சுவலா ஒரு சின்ன பிழை தான். எதிர்கட்சியா இருக்கும் போது திரு ஸ்டாலின் அவர்களே வந்து இது மாதிரி டாஸ்மார்க்கு எதிரான, அதாவது இந்த சாராய போதைக்கு எதிரான ஒரு கையெழுத்து இயக்கங்கள்லாம் நடத்தினாங்க, பெரிய போராட்டங்கள் பண்ணாங்க, கருப்பு கொடி போராட்டம்லாம் பண்ணாங்க. அவனா வந்ததுக்கு பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா இதே காட்சி தான் அரங்கேறு. ஒவ்வொரு மக்கள்கிட்ட, குடிமக்கள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்களோட தோல்விக்கு என்ன காரணம் சொல்லுங்கன்னு வந்து ஓப்பனா கேட்க ஆரம்பிக்கிறார். மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடத்துறாரு, கட்சி கூட்டம் நடத்துறாரு, தலைகீழ பிரிச்சு போட்டு எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றாரு. தோல்விக்கான காரணம், தோல்விக்கான முக்கியமான காரணம் இந்த போதை பழக்க வழக்குகள்.